ஸ்ரீ குருப்யோ நம. இப்போ க்ஷேத்ரஜ்ய யோகம்ன்ற 13வது அத்தியாயத்தை பார்க்குறோம். இதில் 34 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆக அதை விட போன அத்தியாயத்தில் சொன்னதை விட இன்னமும் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த அத்தியாயத்தில் சொல்றதுல ஒரு கஷ்டம் இருக்கு. இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, பாஷ்யம் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்குதுல. அப்போது பாஷ்யத்தை விட்டுட்டு வெறும்னா சொல்கிற நம்ம உத்தேச ஹானி, எதுக்காக வந்தோமோ அந்த காரியம் நடக்காது. பாஷ்யத்தை சேர்த்து சொல்லணும் அப்படின்னா அது அரை மணி தான் எதுவும் எந்த காரியமும் நடக்க போகிறதில்ல. இப்போ பாருங்க, தமிழில் ஒன்று சொல்லுவார், கல்யாண அவசரத்தில் தாலிக்கிட்ட மறந்துட்டான் அப்படின்னுவார். இதில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இவர் இங்கே எதிர்க்க நேராக கடிகாரம் வச்சுருக்காரு, அதுக்குள்ளே முடிக்கணுன்றதுனால அந்த விரட்டுறதுல என்ன ஆகிடுது, பக்தி யோகத்தில் பக்திக்கு சொன்ன லட்சணமே விட்டு போயிடுது. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்க, உபாசனம் நாம சொல்லிடுறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு குறையாக தோன்றுறது. போன அத்தியாயத்தில் பாஷ்யத்தில் உபாசனம் நாம யதாசாஸ்திரம் உபாசஸ்ய அர்த்தஸ்ய விஷயீகரணேன சாமீபியம். அந்த உபன்ற உபசர்க்கத்துக்கு சாமீபியம்னு அர்த்தம் சொல்கிறார். எப்படின்னா, விஷயீகரணேன சாமீபியம், அந்த விஷயத்தை நம்ம மனசில் கொண்டு வரதாக சாமீபியம். எதை உபாசியஸ்ய அர்த்தஸ்ய, எந்த விஷயத்தை உபாசனை பண்ணமோ அதை நம்ம மனசில் கொண்டு வரதுனால நமக்கும் அந்த விஷயத்துக்கு பகவானுக்கும் நமக்கும் ஒரு சாமீபியம். அதுவும் யதாசாஸ்திரம். இப்போ ஸ்வேச்சையாக தோணினபடி ஏதோ ஒரு படம் போட்டு அதை உபாசனை பண்ணுறதுன்னு இல்லை. மகர்ஷிகள் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காலோ, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி சாமீபியம் உபகம்ய. அதான் உபன்றதுக்கு. ஆசனம்னா என்ன சொல்ற, தைலதாராவது, அந்த தைலதார எண்ணெய் ஒழுக்கு போல, அது பிசுறு இல்லாமல் ஒரே மாதிரியாக சமான பிரத்யய பிரவாகேன தீர்க்க காலம் யதாசனம். ஒரே எண்ணத்தை, அந்த பகவத் தியானத்தையே யதாசாஸ்திரம் சமான பிரத்யய பிரவாகேன தீர்க்க காலம், ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை, தீர்க்க காலம், அதுதான் உபாசனம் அப்படின்னு சொன்னார். அதுபோல் இந்த அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, கொஞ்சம் கோடிட்டு காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த அத்தியாயம் எதுக்காக வந்தது அது வரைக்கும் பாஷ்யத்தோட பார்த்துருவோம். சப்தமே அத்தியாயே துவே பிரகிருதி சூச்சிதே பரமேஸ்வரஸ்ய. 7வது அத்தியாயத்தில் பரமேஸ்வரனுக்கு 2 பிரகிருதி சொன்னார். திரிகுணாத்மிகா அஷ்டதா பின்னா அபரா, அது அடுத்து சம்சார ஹேதுத்வா, அதுதான் சம்சாரத்துக்கு காரணமானது. பராச்ச அந்யா ஜீவபூதா க்ஷேத்ரஜ்ய லக்ஷணா ஈஸ்வராத்மிகா. 2வது பரா பிரகிருதி, அதுவும் சொன்னார். யாபியாம் பிரகிருதிபியாம் ஈஸ்வர ஜெகதுத்பத்தி ஸ்திதிலய ஹேதுத்வம் பிரதிபத்தியதே. எந்த 2 பிரகிருதியினால ஈஸ்வர, இந்த ஈஸ்வரனானவர் ஜகத்துக்கு காரணம் எனக்கூடியதான தன்மையை அடைகிறாரோ, தத்ர க்ஷேத்ரஜ்ய லக்ஷண பிரகிருதித்வய நிரூபணத்வாரேன, இந்த 2 பிரகிருதியை சொல்றதுனாலையும், க்ஷேத்ரன் க்ஷேத்ரஜன் இந்த 2 பிரகிருதியை சொல்றதுனால, தத்வதः ஈஸ்வரஸ்ய தத்துவ நிர்தாரணார்த்தः, இது 2ஐயும் சொல்றதுனால இதை கொண்டதான ஈஸ்வரனுடைய தத்துவம் நிர்தாரணம் செய்யப்பட்டதாகிறது. அதற்காக க்ஷேத்ராத்தியாய ஆரம்பியதே அப்படின்ட்டு ஆச்சாரியர் இங்கே அவதாரிக்க வைக்கிறார். கேன புனஸ்தே தத்துவஜானேன யுக்தா யதோக்த தர்மாதரணாத் பகவத பிரியா பவந்தி. ஏன்னா முன்னாடி இந்த தத்துவஜானத்தினால் எனக்கு பிரியமாறான்னு சொன்னாரோ இல்லையோ, அது எப்படிப்பட்ட தத்துவஜானம்ன்றது இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். அதுக்கு தான் க்ஷேத்ரன் க்ஷேத்ரஜன் இது 2த்தினுடைய ஸ்வரூபம் வரிசையாக சொல்லிட்டு வர்றார். க்ஷேத்ரன்னா என்ன, க்ஷேத்ரஜன்னா யாரு, இது 2த்தையும் சொல்ல போகிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. சட்டுன்னு புரிஞ்சுக்கலாம், இந்த ஷரீரம்ன்றது க்ஷேத்திரம்னு புரிஞ்சுக்கோ. ஏதத் யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இது தத்வித. இதை தெரிஞ்சுக்கிறவன், அதாவது இதை உணர்கிறவன், இது யாருடைய ஞானத்துக்கு விஷயமாறுதோ அவன் க்ஷேத்ரஜ்ஞன். தத்வித அந்த வேதார்த்த வித அப்படி சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார்,
க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மம. இந்த க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி, என்னை வந்து இந்த க்ஷேத்ரஜ்ஞனாகவும் க்ஷேத்ரஜ்ஞம் யதோக்த லக்ஷணம் ச அபி மாம் பரமேஸ்வரம் அசம்சாரினம். மாம்னா இங்கே வந்து சம்சார தர்மத்துக்கு அப்பாற்பட்டதான பரமேஸ்வரனாக என்னை வித்தி ஜானிஹி அறிந்து கொள்வாயாக. எங்க அவர் எங்க இருக்கார்? சர்வக்ஷேத்ரேஷு யஹ க்ஷேத்ரஜ்ஞः பிரம்மாதி சம்பபர்யந்த அநேக க்ஷேத்ரோபாதி பிரவிபக்தः தம், இந்த இத்தனை பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் இருக்கக்கூடியதான புழு பூச்சி வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லா க்ஷேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய தம் நிரஸ்த சர்வோபாதி பேதம், அங்கே இருந்தாலும் அந்த உபாதிக்கு சம்பந்தப்படாதவர். அந்த உபாதியோட சம்பந்தப்பட்டாருன்னா போச்சது. உபாதி சம்பந்தம் இல்லாதவர். நிரஸ்த சர்வோபாதி பேதம் சத் அசதாதி சப்த பிரத்யய அகோச்சரம். அது சத் சப்தத்துக்கு, சத்துன்றது நம்ம எதை சொல்லுவோம்னா புலன்களுக்கு விஷயமான சத்துன்னும் விஷயம் ஆகவில்லைன்னா அசத்துன்னும் சொல்லுவோம். சத் அசதாதி சப்த பிரத்யய அகோச்சரம் வித்தி இத்தியபிப்பிராய. ஆச்சா, இதனால இப்போ இப்படி சொல்றதுனால என்ன ஆகுது? ஆச்சாரியர்கள் வந்து ஒரு பெரிய விசாரத்தை பண்றார் பாஷ்யத்தில். இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத்வைத சித்தாந்தத்துக்கு பீஜமான மூலமான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நிரூபணம் பண்றார். உபனிஷத்தில் அங்கங்கே இருக்கிறதோ, சூத்திர பாஷ்யத்தில் நிறைய அதிகரணங்கள் தீர்மானம் பண்ணதை இந்த இடத்துல பண்றார். நான் அதை வந்து கோடிட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா அதை மட்டும் பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நான் பட்டியல் சொல்றேன் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. இந்த ஆத்மைகத்துவ விஷயம் இருக்கோ இல்லையோ, அத்வைதத்தில் ஆத்மைகத்துவ விஷயம் தானே, அதுக்கு எத்தனை ஆட்சேபங்கள் வரலாம், வந்துட்டு தானே இருக்கு. அதுக்கான சமாதானங்கள் சொல்றாருங்க. அந்த சம்சாரித்துவன்றது வந்து அவித்தியினால வந்தது அப்படின்ற இங்க நிரூபணம் பண்றார். ஞேயம் ஞாதா, அறியக்கூடிய பொருள் இவன், ஞாதா ஜீவன், இவர்களுக்குள்ள பரஸ்பர அத்தியாசம் எப்படி வரும்? சரீரத்தை வந்து ஆத்மானோ ஆத்ம தர்மங்கள சரீரத்துக்கும் எப்படி பரஸ்பர அத்தியாசம் பண்ணுகிறது? இது நம்மளுக்கு சொல்லியே ஆகணும். இது சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் இந்த அவித்யான்றது வந்து கரண தர்மம் ஆத்ம தர்மம் இல்லைன்னு சொல்லணும். இவனுக்கு மாயை இருக்கு அப்படின்னு, இவன் மாயினால மோகிச்சு போயிருக்கான் அப்படின்னா, அப்ப இவன் மோகத்தை அடைந்தானே. அந்த இவன்றது யாரு? கரணத்தினால. அதாவது கண்ணு தெரியல அப்படின்னா அந்த திமிர தோஷத்தினால கண்ணு தெரியலன்றது யாருக்கு தோஷம்? அந்தன்னு நம்ம சொல்றோம். அது அந்த கரணத்துக்கான தோஷத்தை அந்த ஜீவன் மேல ஆரோப்பம் பண்ணி நம்ம விவகாரம் பண்றோம். அது எப்படின்னு சொல்றார். சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், ஜீவனும் பிரம்மம் ஒண்ணுதான். அப்ப எதுக்கே சாஸ்திரம் எழுதுறீங்க? பெரிய கேள்வி முதல்ல இருந்து நிற்கும் இல்லையோ. அந்த சாஸ்திரானர்த்தக்கியத்தை பரிகாரம் பண்றாருங்க. சம்சார அவித்யா கல்பிதம், அதுவே இங்க நிரூபணம் பண்றார். இப்போ ஒரு கேள்வி வருது, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சவனும் சம்சாரியாதானே இருக்கான், அப்போ இந்த சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அப்பா நீ சொல்லக்கூடியவனும் பண்டிதன்னே நான் ஒத்துக்கலையே. அப்ப பண்டிதன்னா யாரு? யாருக்கு லோக விவகாரம் வருது, யாருக்கு வரல, விவகாராதீதமா யார் போகிறான், அதை சொல்லணும். அப்புறம் க்ஷேத்ரஜ்ஞ அவித்யாவான் அப்படின்ற இடத்துல இந்த ஜீவனுக்கு அவித்யா இருக்கு அப்படின்ற விஷயத்துல பிரமாணம் இல்லைன்னு நிரூபணம் பண்றார். இதை கேட்டவுடனே அப்ப அவித்யா யாருக்குன்னு சந்தேகம் வருது. அதுக்கு ஒரு வேடிக்கையான பதில் வேற ஒன்று சொல்றார். இதுக்காகவே இந்த பாஷ்யத்தை படிக்கணும். ஆத்மன கசியம், இது ஆத்மன ஞான கர்த்திருவம் ஔபச்சாரிகம். ஆத்மா வந்து ஞாதா அப்படின்றதும் அந்த ஔபச்சாரிகம் தான். அத்தியாச பாஷ்யத்துல சூத்திர பாஷ்யத்துல முதல்ல சொன்ன விஷயத்தை திரும்ப இங்க கொண்டு வந்து விடுறார். இத்தனை விஷயங்கள் இருக்கு. 1 மணி நேரம் 5 நாள் கொடுத்தா இதை நிரூபணம் பண்ணலாம். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன செய்வே. இது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க தனியா அதுக்குன்ட்டு அப்ளை பண்ணணும். எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்க, இங்க இந்த கலாசாலையில பெரிய பெரிய வித்வான்கள் இருக்கா. 13வது அத்தியாயம் உனக்கு தான் கொடுத்துருக்கு, நீ தான் சொல்லணும்னா என்கிட்ட தனியா வாங்க, நான் சொல்றேன். ஏன்னா இந்த 1/2 மணி நேரத்துல இந்த பட்டியலுக்கு மேல இங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னும் போது எனக்கு 2 கவலை. ஒன்று, இங்க வரத்துக்கு காரியாலயத்துல விராமம் கிடைக்குமான்னு ஒரு கவலை இருந்தது. 2வது கவலை 13வது அத்தியாயத்தை எப்படி 1/2 மணி நேரத்துல சொல்ல போறோம் அப்படின்ட்டு.
நானும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதனால் இப்போ நேர அத்தியாய விஷயத்துக்கு போகிறோம். இவைகள்லாம் பாஷ்யத்தில் நிரூபணம் பண்ணியிருக்காருன்னு மனசில் வச்சுட்டு மேலே பார்த்தோன்னா நமக்கு புரியும். தட் க்ஷேத்திரம் எச்ச யாதிருச்ச யத்விகாரி யதச்சேத் சஜயோ யத் பிரபாவச்ச தத் சமாசேன மேஷ்ருணும். க்ஷேத்திரம்னா சரீரம் சொல்லிட்டார், அது தெரிஞ்சுக்கிறவன் க்ஷேத்திரஜன் சொன்னார். வெறும்னு சரீரம் சொன்ன போறாது, அது எப்பேற்பட்டது. இப்போ சரீரம்னா யாருடைய சரீரம், குழந்தை சரீரமா, இப்படிலாம் வருமோ இல்லையோ, அதை சொல்கிறாருங்க. ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதே பிரதக் பிரம்மசூத்திர பதை செய்வ ஹேதுபிர் வினிச்சிதை. இது எப்படி தீர்மானம் பண்ணுறாருன்னா, ரிஷிபிர் பகுதா கீதம், ரிஷிகளால் பலவிதமாக சொல்லப்பட்டது. கீதம்னா புரோக்தம். இவைகளில் பிரம்மசூத்திர பதை செய்வ, பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படியே பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கேன்னா நம்ம வந்து அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு பார்க்குறோமே, பகவத்பாதால் அதை எடுத்துக்கல. ஆத்மீத்தியோபாசீதான்னு உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான சூத்திரபூதமான வாக்கியங்களை தான் பிரம்மசூத்திரம்னு இங்கே பாஷ்யத்தில் எடுக்கிறார். இப்படிப்பட்டதான ஸ்ரௌதமாக நிர்ணயம் பண்ணது, ஸ்ரௌதமாகவும் ஸ்மார்த்தமாகவும் நிர்ணயம் பண்ண விஷயங்கள். இது ஸ்மிருதியோல்யோ, கீதைன்றது ஸ்மிருதியோல்யோ. அப்போ கீதாச்சாரியன் பிரமாணமாக ஒன்று கொடுக்குறாருன்னா அவர் ஸ்ருதி எடுத்து காட்டுறார். பாஷ்யம் அப்படி பண்ணியிருக்கார். இதில் இந்த க்ஷேத்திரம்னா என்ன? மகாபூதான் அகங்காரோ புத்திர் அவ்யக்தமே வச்ச இந்திரியானி தசைகம் ச பஞ்சதேந்திரிய கோச்சராக இச்சாதேஷ சுகம் துக்கம் சங்காத சேதனா திருதி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம். இப்படி சொன்ன விஷயங்கள், அதனுடைய விகாரங்கள், இவைகள் எல்லாம், அதாவது பூதங்கள், இந்த அகங்காரம், புத்தி, அவ்யக்தம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது. 10 இந்திரியங்கள், அப்புறம் இந்திரிய கோச்சரங்களுக்கு விஷயமான 5, இச்சாத்வேஷ சுகம் துக்கம், அது ஆத்ம தர்மங்கள்னு யார் வைசேஷிகால் சொல்கிறதோ இவைகள். ஏதத் க்ஷேத்திரம், இதுதான் க்ஷேத்திரம்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். இதில் பாஷ்யத்தில் அதுவும் சொல்கிறார். இது வந்து சாங்கியர்கள் சொல்லக்கூடியதான தத்துவமும் வைசேஷிகள் சொல்லக்கூடியதான ஆத்ம தர்மங்கள், இது எல்லாத்தையும் க்ஷேத்திரம்னு வச்சுக்கலாம் இப்படின்னு சொல்லியாச்சு. இது சொன்னதுக்கப்புறம் அந்த க்ஷேத்திரஜன்னா அந்த ஞானம் வரணும் இல்லையோ. இங்கே அந்த க்ஷேத்திரஜன்றத தத்துவ ஞானத்துக்கு சாதனம் தான். எஸ்ய க்ஷேத்திர பேத ஜாதஸ்ய சம்மதி இதம் ஷரீரம் க்ஷேத்திரம்னு சொன்னாரோ அது க்ஷேத்திரஜ்ஞ வக்ஷியமான விசேஷண எஸ்ய சப்பிரபாவஸ்ய க்ஷேத்திரஜ்ஞஸ்ய பரிஜானாத் அமிர்தம் பவதி அதுனா தூ தத் ஞான சாதனகனம். அந்த ஞான சாதனம், ஞானத்தையே ஞான சாதனத்தை இங்கே ஞானம்னு ஆச்சாரியால் சொல்கிறார், கீதாச்சாரியன் சொல்கிறார். என்னென்னா அமானித்துவம், இது ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரிஞ்சாலும் புனப்புன அபியாசம் பண்ண வேண்டியது. அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக, இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனஹங்கார ஏவச்ச, ஜன்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷானு தர்சனம், அசக்திர் அனபிஸ்வங்க புத்திரதாரகாதிஷு ரிச்சஞ்ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபத்திஷு மயீச்ச அனன்ய யோகேன பக்தர் விபிச்சாரணி விவிக்த தேச சேவித்துவம் அரதிர் ஜன சம்சதி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானம் இது புரோக்தம். அதாவது ஞான சாதனத்தை ஞானம் இது புரோக்தம். அஜானம் எததோன்யதா. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த அமானித்வாதி குணங்களை நம்ம புரிஞ்சுண்டு, அப்படின்னா என்ன ஒன்றுத்தையும் தனியாக புரிஞ்சுண்டு அதில் ஏதாவது 1-2 குணத்தை அபியாசம் பண்ணால் கூட இது சங்கிலி போல் இருக்கும். ஒன்று இல்லாமல் இன்னொன்று சாத்தியப்படாது. ஒரே ஒரு குணத்தை மட்டும் வச்சுட்டுருக்கேன்றதில்ல, ஏதாவது ஒரு குணத்தை நீங்கள் அபியாசம் பண்ணாலும், இந்த ஹரிச்சந்திரனுடைய கதையை சொல்லுவாலோ இல்லையோ, சத்தியவச்சனம்னு ஒன்று எடுத்துட்டாலே மற்ற குணங்கள்லாம் தானாக வந்து சேரும். அதுபோல் அமானித்வாதி குணங்களில் உங்களுக்கு சட்டுன்னு இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும், எது நமக்கு ரொம்ப எதுவுமே இல்லாமல் இல்லை. நம்ம இதில் இருக்கக்கூடியதான குணங்களில் நிறைய குணங்கள் வந்து சாமான்யமாக இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கும். நம்மளை ரொம்ப தாழ்த்திக்கவும் கூடாது. நம்மக்கிட்ட நல்ல குணங்கள் நிறைய இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விருத்தியில் வர முடியாது. இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்னென்னா திருடமாக பண்ணிட்டு போனோன்னா, எந்தெந்த குணங்கள் ஞான சாதனங்கள் இல்லையோ அது சங்கிலி போல் ஒரு சங்கையில் ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தா மீதியில் ஒரு வளையத்தை பிடிச்சி இழுத்தா மீதி முழு சங்கிலியும் வருதோ இல்லையோ, அதுபோல் ஒரு குணத்தை நம்ம திருடமாக பிடிச்சிட்டோம்னா மற்ற குணங்கள்லாம் தானாக வந்து சேரும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதுக்காக இந்த குணங்களை அபியாசம் பண்ணணும். இதை பற்றி விவரணம் பண்ணுறது இங்கே தாற்பயம் இல்லை. நம்ம என்ன சொல்ல போகிறோன்றது தான் இங்கே. அந்த ஞேயம்னா என்னன்னு சொல்கிற,
ஏயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தமுஷ்யதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்சதே. ஞேயம்னா ஞேயம் ஞாத்தவ்யம் யத் தத் பிரவக்ஷ்யாமி யதாவத் வக்ஷ்யாமி. किं फलं तत् इति प्ररोचनेन श्रोतुः अभिमुखीकरणाय यत् ज्ञेयं ज्ञात्वा अमृतत्वम् अश्नुते. अनादिमत् अनादिमत्ना आदिः अस्य अस्ति इति आदिमत् ஆரம்பத்தோட கூடினது, அதுக்கு பின்னமானது. ந ஆதிமத் அனாதிமத். கிம் தத் பரம் நிர்திசயம் பிரம்ம ஞேயம். அதாவது ஆரம்பம் இல்லைன்னா முடிவும் இல்லை. அப்படிப்பட்டதான் நித்தியமான அழிவில்லாததான மாறுதல் இல்லாததான பொருள். இங்க அனாதி மத்பரம்னு சில பேர் பதச்சேதம் பண்ற, அது சரி இல்லைன்ட்டு அதையும் இங்க கண்டனம் பண்ணியிருக்கார். இப்போ பிரம்மம் அஸ்தி நாஸ்தி அப்படின்னு சப்தத்துக்கு விஷயத்துவம் இருக்குமா? பிரம்மம் இருக்குன்னு சொல்லலாமா, இல்லை இல்லைன்னு இருக்குன்னு சொல்றதுன்னா நான் முதலே சொன்னேன், புலன்களுக்கு விஷயமான பிரமாண கோச்சரமா இருந்தாதான் நம்ம இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ பிரம்ம எந்த பிரமாணத்துக்கு கோச்சரம்னு வரும். சரி, அப்போ இல்லைன்னு சொல்லிடலாமன்னா அப்போ அது இன்னும் பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் கொடுக்கும். அப்போ அஸ்தி நாஸ்தின்ற சப்த விஷயம் எப்படி வரும் அப்படின்றதையும் எங்கள் பாஷ்யத்தில் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இதுவும் நம்ம தனியாக பார்த்துக்க வேண்டியது. அப்போ அதுக்கு நிர்தாரணமாக அடுத்து சொல்கிற சத்சப்த பிரத்ய விஷயத்வா அசத்வாசங்காயாம். சத் அப்படின்னக்கூடிய சப்த பிரத்யத்துக்கு அது விஷயமாக இல்லை. சப்தத்துக்கோ பிரத்யத்துக்கோ சப்த பிரவருத்தி நிமித்தம் இல்லைன்னு சொல்லுவா. அது அப்படி இருக்கிறதுனால அப்போ சத்துன்னு சொல்ல முடியாதுன்னா அசத்துன்னு வந்துடுமே அப்படின்னு அடுத்த சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு ஞேயஸ்ஸ சர்வ பிராணிகரணோபாதி துவாரேன, எல்லா பிராணிகரணங்களுக்கும் உபாதியாக இருக்கிறது, அதை உபாதியாக கொண்டது. தது அஸ்தித்வம் பிரகாராந்தரமா அதனுடைய அஸ்தித்வத்தை சொல்ற. அதாவது நம்ம சாதாரணமா சத்துன்னா கண்ணால பார்த்தா இருக்கு அப்படின்னு நம்ம அது போன்ற விஷயங்களால இருக்குன்னு தீர்மானம் பண்றதை விட்டு வேற விதமா இருக்குன்னு தீர்மானம் பண்றாரு. எப்படி? சர்வத பாணிபாதம் தத் சர்வதோட்சி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவருத்தி திஷ்டதி அப்படின்னு இந்த புருஷ சூக்தாதிகள்ல எப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை சொல்றோமோ அதை இங்க ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்றார். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருத் செய்வ நிர்குணம் குணபோக்திருச்ச. அதுக்கு ஸ்வதக குணம் இல்லை, குணபோக்திரு அத்தியாரோபிதமான குணங்கள்னால விவகாரம் செய்யக்கூடியது. பகிரந்தஸ்ச பூதானாம் அஜரம் சரமேவச்ச சூக்ஷ்மத்வா ததவிக்யம் தூரஸ்தம் சாந்திகே செய்யத். இதுவும் ஸ்பஷ்டமா இருக்கு. பகிஹி அந்தஸ்ச பூதானாம், அது அச்சரம், சரமேவச்ச இப்படி உபாதியோடு சேரும்போது அது சரமாகிறது. சூக்ஷ்மத்வாத் ததவிக்யம், அது முதலேருந்து பார்த்துன்னு வந்துருக்கோம். தூரஸ்தம் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எட்டாத பொருளாக நம்மளுக்கு தெரியலன்னா என்ன, நம்மக்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்காப்பா இல்லை. ஆனால் தூரஸ்தம் ச அந்திகேச்ச ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கு, தெரிஞ்ச வாழ்க்கை அந்திகேச்ச ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கு. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவத்த ஸ்திதம், எல்லா பூதங்களும் சமம் சர்வேஷு பூதேஷு அதே தான். ஆனால் விபக்தம் இவ அந்த இவ சப்த பிரயோகத்தினாலேயே அது போல அந்த உபாதிகளுடைய வித்தியாத்துவத்தை சொல்றது. பூத பர்திருச்ச தத்ஞேயம் கிரஷ்ணு பிரபவிஷ்ணுச்ச ஜோதிஷாம் அப்படி தத் ஜோதிஹி தமச பரமுச்சதே. இதுவும் நம்ம உபனிஷத்துல பார்த்த விஷயங்கள். தமச பரமுச்சதே, தமசுக்கு அப்பாற்பட்டதானது. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம், எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அது நிலை பெற்றுள்ளது. இது க்ஷேத்திரம், இது வரைக்கும் க்ஷேத்திரம். ததா ஞானம் அதுவும் சொல்லியாச்சு. ஏயம் ச உக்தம் சமாசத, இதே பகவானே சமாசதன்னு தான் சொல்றார். மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோ உபபத்தியதே, இது என்னுடைய பக்தனானவன் இதை அறிந்து மத்பாவாய உபபத்தியதே அவருடைய பாவத்தை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக இதெல்லாத்தையும் சொன்னார். முதல்ல சங்கல்பம் அப்படிதான் பண்ணார், அவதாரிகள் அப்படிதான் வச்சார். பிரகிருதியும் புருஷம் செய்வ வித்யனாதி உபாவபி விகாராச குணாசைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இந்த பிரகிருதி புருஷன் இது முதல்ல இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து சம்பந்தப்படுத்தி சொன்னாரே, அது உபாவபி அநாதி வித்தி விகாராச்ச குணாசைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இந்த குணங்கள்லாம் பிரகிருதியிலிருந்து வந்தது. இது என்ன குணங்கள் மேலே சொல்ல போறார், அதுக்கு இங்கே பீஜம். காரியகரண கர்த்திருத்தே ஹேது பிரகிருதி உச்சதே. இந்த காரியங்கள் நம்ம லோகத்தில் பார்க்கக்கூடியது, இந்த கரணங்கள் அப்புறம் கர்த்திருவம், இவைகளுக்கு பிரகிருதி காரணம்னு சொல்றது.
புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேது உச்சதே. இந்த சுகதுக்கங்களுக்கு ஹேதுவாக இந்த புருஷன் போக்திருத்வே ஹேது உச்சதே. புருஷ பிரகிருதிஸ்தூஹி புங்தே பிரகிருதிஜான் குணான். அந்த புருஷனானவன் பிரகிருதிஸ்தக பிரகிருதியில் இருக்கிறார் அப்படின்னா பிரகிருதியோட சம்பந்தப்பட்டதாக அத்தியாசம் பண்ணப்பட்டு பிரகிருத்தினால் உண்டான குணங்களை அவர் அனுபவிக்கிறார். காரணம் குணசங்கோசிய சதசத் யோனி ஜன்மசு. அந்த குணங்களோட சம்பந்தப்பட்டதனால அவருக்கு சத் அசத் யோனி உயர்ந்த தாழ்ந்ததான பிரிவுகள் அவருக்கு ஏற்படுவதாக தோன்றுகிறது. அப்படிதான் மாத்திக்கணும். அப்போ இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி நிவர்த்தி யாருது? உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்பியுக்தோ தேஹேஸ்மின் புருஷப்பரக. ஆனால் வஸ்துகத்தியா அவர் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் தான் உபதிரஷ்டா, பர்த்தா போக்தா, அவர் தான் மகேஸ்வர, அவர் தான் பரமாத்மான்னு சொல்லியிருக்கு. தேஹேஸ்மின் புருஷப்பர. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்ம யார் ஜீவன்றமோ அவரே தான் புருஷக பரக. ஏவம் மேத்தி புருஷம். இப்படியாக இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்டு இருக்கிறதாக நினைத்தாலும் வஸ்துகத்தியா அவருக்கு பிரகிருதி சம்பந்தம் இல்லை. அவர் தான் மகேஸ்வரன், அவர் எதுக்கும் அசங்கமாக இருக்காருன்னு யார் ஏவம் வேத்தி புருஷம் யதோக்த லட்சணம் ஆத்மான ஏவம் யதோக்த பிரகாரேன வேத்தி புருஷம் சாட்சாத் அகம் இதி அப்படின்னு சொல்ல, யார் அந்த அகம்ன்ற பிரத்யத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியதை சரீர சம்பந்தத்தோட அகம்ன்ற பிரத்யங்களை விட்டு வெறும் கேவலமாக சைத்தன்யமாக யார் அகம் இதி வேத்தி சர்வதா வர்த்தமானோபி சனுபூயோ அபிஜாயத்தே, அவருக்கு அடுத்த பிறவி என்பது இல்லாமல் போய்விடும். அப்போ ஞானிக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒரே, தைத்திரிய உபனிஷத்துல இதே கேள்வி வரும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஞானிக்கு மட்டும் ஏன் ஜன்மா இல்லை அப்படின்றத அந்த யுக்தி இங்க ஆச்சாரியால் சொல்லி பாஷ்யத்துல விஷதமாக சொல்லிட்டு வர்றார். இந்த இப்படி இருக்கும்பொழுது இந்த ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு உபாயம் என்ன? முதல்ல ஆத்ம ஞான சாதனம்னு சொல்லியாச்சு. இங்க ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்றார். அங்க சாதனம்னு சொன்னது கிரமமாக அதை அபியாசம் பண்றதுனால சித்த சுத்தி சம்பாதனம் பண்ணி சிரவண மரணாதிகளுக்கு நம்மளை யோக்கியமாக்கக்கூடியதான சாதனங்கள் அவை. இங்க உபாயன்றது தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா அந்நே சாங்கேன யோகேன கர்மயோகேன சாபரே. இந்த பாஷ்யத்தில் எப்படி சொல்றாருன்னா, உபாய விகல்பாக இமே, அநேக விதமான உபாயங்கள். எல்லாருக்கும் ஒரே மார்க்கம்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ருச்சியும் ஒரு விதமான அபியாசமும் ஒரு இடத்துல பிரவருத்தி வாசனைகள் அதன் மூலமாக பிரவருத்தி வேற வேறமா இருக்கிறதுனால நமக்கு உபாய விகல்பங்கள் சாஸ்திரக்காரர் கொடுக்குறார். தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித். இன்னொருத்தர் ஆத்மானம் ஆத்மனா, அதாவது அந்த ஏகாத்ம பாவத்தோட அந்நே சாங்கேன யோகேன ஞான மார்க்கத்தினால் கர்ம யோகேன சாபரே அந்நேத் ஏவம் அஜானந்த. அவளுக்கு சில பேர் இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் நிர்தாரணம் பண்ணலாம் தெரியாது. சுத்வான்யேபிய உபாசத்தை, பெரியவா யாரும் இப்படி பண்ணுன்னு சொல்ற, அதை நம்பி அப்படியே பண்ணிட்டு இருக்கா. இதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு ஸ்ரத்தையோட பண்றா. தேபி சாதி தரன் தேவை. அதுவும் நீங்க எல்லாத்தையும் பார்த்து நிர்தாரணம் பண்ணி நீங்களே நிச்சயம் பண்ணணும்னு இல்லை. சாஸ்திரம் சமுத்திரம் போல இருக்கு. எல்லாருக்கும் அந்த சாமர்த்தியமோ அந்த பாக்கியமோ இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஒரு சத்சங்கம் இருந்து ஒரு பெரியவாட கூட சங்கம் இருந்தாலே போறோம். நமக்கு அவ வார்த்தையில விசுவாசம் வச்சுட்டு அது பண்ணாலே அதுவும் போறோம். தேபி பகவான் அது அவளுக்கு உத்தரவாதம் கொடுக்குற. தேபி ச அதிதர தேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. அவளும் இந்த ஸ்ருதி பராயணாக இருந்துட்டு அவளும் இந்த சம்சாரத்தை தாண்டுகிறார்கள். யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சம்யோகா தத்வித்தி பரதர்ஷப. இந்த க்ஷேத்திரம் முதல்ல பார்த்தோம். இந்த க்ஷேத்ரஜன் இவர்களுடைய சேர்க்கையினால இந்த ஸ்தாவர ஜங்கமமான சத்துவம் இந்த பிரபஞ்சம் முழுக்க எப்படி உண்டாருது அப்படின்னு சொல்றார். இங்கதான் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் எப் பஷ்யதி சபஷ்யதி. இந்த ஞானம் அஜ்ஞானம் போறதுனால என்ன ஆகுது? சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். எல்லா பிராணிகளிடத்திலும் நம்ம லோகத்துல இது அதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடியதான் எல்லா பூதேஷு எல்லா பிராணிகளிடத்திலையும்
சமமாக யார் ஒரு பரமேஸ்வரன் இருக்காரோ, ஏற்றத்தாழ்வு இல்லாமல், உத்கிருஷ்ட உபாதியில் உத்கிருஷ்டம், நிகிருஷ்ட உபாதியில் நிகிருஷ்டம்னு ஒரு பக்கம் வச்சுட்டாலும், பூதங்கள்னு இருக்கும்போது எல்லாத்துலேயும் சத்தா மாத்திர சுரூபமாக யார் இருக்காரோ, வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், அந்த உபாதிகள் அழிந்தாலும் அவர் அழியாமல் இருக்கிறாரோ, எப்படி கட்டாதிகள் போனாலும் கட்டாகாசம்னு நம்ம சொல்லக்கூடியதான ஆகாசத்துக்கு அழிவில்லை. கட்டம் ஒன்றா உடஞ்சி போகலாம், ஆகாசத்துக்கு எந்த ஒரு கேடும் வராது. அதுபோல வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், அப்படிப்பட்டதான உபாதி பின்ன சுரூபமான கேவல சுரூபத்தை பஷ்யதி ச பஷ்யதி, அவன் தான் உண்மையாக தத்துவத்தை தெரிந்து கொள்கிறான். சமம் பஷ்யன் ஹி சர்வத்திர, எல்லாத்தையும் சமமாக பார்த்துன்னா சமவஸ்திதம் ஈஸ்வரம், அந்த சமயக அவஸ்திதம் சமமாக இருக்கக்கூடியதான ஈஸ்வரனை சமமாகவே பார்க்குவேன். ஈஸ்வரன் சமமாக தான் இருக்கார், நம்ம விஷமமாக பார்க்குறோம். நம்மளுடைய உபாதி தோஷத்தினால விஷமமாக பார்க்குறோம். எப்போ நம்ம அந்த உபாதிகளை நீக்கினதுக்கப்புறம் சமமாக இருக்கிற ஈஸ்வரனை சமமாகவே பார்க்க தெரிஞ்சுட்டோமோ, ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம், தான் தனக்கு எந்த கெடுதலையும் செய்வது கொள்வதில்லை. நமக்கு நம்ம தான் கேடு பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன நம்ம கஷ்டத்தை கொடுத்துக்கிறோன்னா, மேலே மேலே கர்மா பண்ணி சம்சாரத்தை வளர்க்கும்படி பண்ணுறோம். எல்லாத்தையுமே சம பாவனையோடு பார்க்க வந்தாச்சுன்னா உபாதேயம் இல்லை, ஹேயம் இல்லை, அதுக்காக கர்த்திருவ போக்திருத்தம் இல்லை, கர்மாவை பண்ணிக்க போகிறதில்ல, தனக்கு எந்த கேடும் வரப்போகிறதில்ல. ததோ யாதி பராங்கதிம் பிரகிருத்தியேவச்ச கர்மாணி கிரியமானானி சர்வசः யஃ பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. அதையே திரும்ப சொல்ல, யஹ ததா ஆத்மானம் அகர்த்தாரம் பஷ்யதி, நான் இதை செய்பவன், நான் இதை செஞ்சே ஆகணும், இது செய்யலைன்னா எனக்கு கஷ்டம் வரும், நான் செய்பவன், நான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தை விட்டாச்சுன்னா எது எப்படி இருக்கோ அது அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, பிராரப்தம் புச்சதே வபுகு அப்படின்ட்டு புஷ்யதி வபுகு, பிராரப்தம் புஷ்யதி வபுகுன்னு சொன்னாரோ இல்லையோ, அது போல அது பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு அந்த கர்த்திருவத்தை அபிமானத்தை விட்டாலே பஷ்யதி ச பஷ்யதி, அவன் தான் உண்மையாக ஆத்ம தத்துவத்தை தெரிந்தவனாகிறான். பிரகிருத்தியைவச்ச கர்மாணி கிரியமானானி சர்வசः, இதுவும் திரும்பவும் சொல்லப்படுற குணாகுணேஷு வர்த்தந்தேன்ட்டு, அந்த பிரகிருதி தன்னுடைய செயலை காமிச்சுருக்கு, இதனால எனக்கு எந்த விதமான ஒரு ஏற்றமோ தாழ்வோ கிடையாது அப்படின்னு யார் பார்த்துட்டு இருக்கானோ அவன் தான் உண்மையான தத்துவவித்தாகிறான். எதா பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி ததையேவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா. இதுக்கு மேல அனாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்யய ஷரீரஸ்தோபி கௌந்தையே ந கரோதி நிலிப்பியதே. இது எங்கேயோ மரணானந்தரம் போய் அடைய வேண்டியதுன்னு இல்லைங்க. இந்த ஞானம், இந்த முக்தின்றது, இந்த சம்சார தரணம்ன்றது ஷரீரஸ்தோபி இங்கே இருக்கும்பொழுதே நம்ம அடையக்கூடியது, அடைய வேண்டியது, அடையக்கூடியதுன்னு மட்டும் இல்லை அடைய வேண்டியதும். அனாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மா அயம், இந்த அகம்ன்றத அயம் அவ்யய ஷரீரஸ்தோபி, ஷரீரத்தில் இருந்தாலும் ந கரோதி நலிப்பியதே, அவன் எந்த ஒரு கர்மாவும் செய்வதில்லை, செஞ்ச கர்மாவோட பலனும் இவனுக்கு சேருவதில்லை. ஏன்னா சரீரத்தை நான்ற எண்ணத்தை விட்டாச்சு, கரணத்தை நான்ற எண்ணம் விட்டாச்சு. அத்தியாச பாஷ்யத்தில் அதை ஆரம்பிச்சு இதே பார்த்துன்னு வந்துருக்கோம். ந கரோதி நலிப்பியதே எதா சர்வகதம் சௌஷ்மியாத் ஆகாசம் நோபலிப்பியதே. இது எப்படி முடியும்னா, சர்வகதம் எங்கும் இருக்கக்கூடியதான ஆகாசம், அங்கே அதில் ஆகாசத்தில் நம்ம எல்லா பொருளையும் வைக்கிறோம், நல்ல பொருள் கெட்ட பொருள் எல்லாமே ஆகாசத்தில் தான், ஆகாச சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் ஆகாசத்துக்கு எந்த கேடும் வரல, எந்த ஒரு நல்ல பொருளினுடைய சம்பர்க்கமோ கெட்ட பொருளுடைய தோஷமோ குணமோ எதுவுமே வரல. ஏன் அப்படின்னா ஆகாசம் சூக்ஷ்மமாக இருக்கு. ஆகாசத்தை விட கொஞ்சம் ஸ்தூலமாக இருக்க வாயுவில் சுகந்தம் துர்கந்தம்னு நம்ம பேதத்தை பார்க்க தெரியறது. ஆனால் ஆகாசத்துக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது, சூக்ஷ்மமாக இருக்கு. ஆகாசத்தை விட பரமசூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவிடத்துல எதையும் சொல்ல முடியாது. எதா சர்வகதம் சௌஷ்மியாத்து ஹேத்து சொல்ற, சூக்ஷ்மமாக இருப்பதால் ஆகாசம் நோபலிப்பியதே சர்வத்திர அவஸ்தித. அதே போல ததா தேகே ஆத்மா, அதுபோல் ஆத்மா இந்த தேகத்தில் இருக்கு, தேகத்தில் இருக்கக்கூடியதான அந்த தோஷங்கள் எதுவும் வராது. இதுவும் நான் சொன்னேன், இந்த பெரிய விசாரத்தில் தேகத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடியதான சுகதுக்காதிகள், சம்சார தர்மங்கள் ஈஸ்வரனுக்கு வந்துடுமே, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தான்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்கார்.
அந்த விசாரத்தில் இது எல்லாமே தீர்மானம் பண்ணியாச்சு. அங்கே ஒரு நல்ல திருஷ்டாந்தம் சொல்கிறார். இந்த காணல் நீர்னு தமிழில் சொல்லுவோம். அந்த காணல் நீர்ன்றது ஜலமே இல்லாத இடத்துல ஜலத்தை பார்க்கறது. அந்த நம்ம ஜலம் பார்க்கறதுனால கீழே இருக்க பூமி சேராயிடுதுன்னு சொல்ல முடியுமா? ஊஷர பூமியினால ஊஷர தேசத்தில் பார்க்கக்கூடியதான அந்த ஜலத்தினால அந்த இதுக்கு ஒன்றும் கெடுதல் வராது. அந்த பூமி அப்படியே தான் இருக்குது. அதுபோல் பரமாத்மாவிடத்தில் இதெல்லாம் நம்ம என்னதான் கல்பனை பண்ணாலும் அவருக்கு எந்த தோஷமும் வராது அப்படின்னு அது தே ததாத்மா நோபலிப்பியதே யதா பிரகாஷயத்யேக கிருஷ்ணம் லோகம் இவம் ரவி. இதுவும் உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான திருஷ்டாந்தம் தான். க்ஷேத்திரம் க்ஷேத்ரி, முதல்ல ஆகாசத்தை சொன்னார். சூரியன் எல்லா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறார். நல்ல பொருளையும் பிரகாசப்படுத்துகிறார். கோவில் கோபுரத்துலையும் விழார். கீழே இருக்கக்கூடிய அசுத்தமான பரத்துலையும் சூரியனுடைய பிரகாசம் கிரணங்கள் வளருது. அதனால சூரிய கிரணத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. யதா பிரகாசயத் ஏக கிருஷ்ணம் லோகம் இமம் ரவி. க்ஷேத்திரம் க்ஷேத்ரி, க்ஷேத்திரத்தை உடையவன். ததா கிருஷ்ணம் பிரகாசயதி பாரத. அதுபோல் இந்த ஆத்மாவானது எல்லாவற்றையும் வெறும்னா பிரகாசப்படுத்துறது சம்பந்தப்படாமல். அதனால் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்யோர் ஏவம் அந்தரம் ஞான சற்றுஷா பூத பிரகிருதி மோட்சம் ச ஏ விதுர் யாந்தி தே பரம் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் யார் இந்த விபாகத்தை க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் இதனுடைய விபாகத்தை தெரிஞ்சுட்டு அந்தரம் அந்த வேதத்தை ஞான சற்றுஷா இந்த சாஸ்திரத்தினால ஏற்பட்ட ஞானம் அபியாசத்தினால ஏற்பட்ட அந்த கர்த்திருவ போக்திருத்துவம் இல்லாமல் அந்த ஞான சற்றுஷா பூத பிரகிருதி மோட்சம் ச ஏ விதுகு. இப்போ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள், இந்த பிரகிருத்தினா என்ன, அதுலேருந்து எப்படி மோட்சத்தை அடையிறது, அந்த விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் சொன்ன எல்லா விஷயங்களும் ஏ விதுகு யாந்தி தே பரம், அவர்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள் அப்படின்னு இதோடு இந்த அத்தியாயத்தை முடிச்சு. இப்போ விசிஷ்டாத்வைத வேதாந்த ரீதியில் 13வது அத்தியாயம் முன்ன சொன்ன மாதிரி இந்த 13வது அத்தியாயத்தில் என்ன விஷயங்கள்லாம் சங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கீதார்த்த சங்கிரகத்தில் அனுகிரகிச்சது போல அதை இங்கே நான் தெரிவிக்கிறேன்.